நல்லவர்களோடு என்னை சேர்த்து விடு. வஜ்அல்லி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன். அந்த அந்த எனக்கு உண்மையான பேசக்கூடிய உண்மையை பேசக்கூடிய அந்த நாவை தந்துவிடு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்களாம். சகோதரர்களே, நன்றி உணர்வை பாருங்கள், நன்றி உணர்வை பாருங்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிள்ளை பாக்கியம் இல்லை, பிள்ளை பாக்கியம் இல்லை, மனைவிக்கு வயது முதிர்ந்து விட்டது. யாரிடத்தில் பிரார்த்தனை கேட்டார்கள் சகோதரர்களே? யா அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தையை தந்துவிடு என்று கேட்டார்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கொடுக்கவில்லையா? மனைவி சொல்கிறாள், நான் முதுமை பருவத்தை அடைந்து விட்டேன், எனக்கு வயது போய்விட்டது, எனக்கு குழந்தை கிடைக்குமா என்று கேட்கின்ற அளவுக்கு ஆச்சரியமான வயதில் அல்லாஹ் குழந்தையை கொடுத்தான். ஏன்? நன்றி உணர்வோடு படைத்தவன் ரஹ்மானை அழைத்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, மனைவி தள்ளாத வயது, அவருக்கும் வயது போய்விட்டது. அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்கிறார்கள், யா அல்லாஹ் எனக்கு ஒரு வம்சத்தை தந்துவிடு, வம்சத்தை தந்துவிடு. அவர்களுக்கு கிடைக்கிறது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். எப்படியாப்பட்ட பருவத்தில் சகோதரர்களே? எனக்கு முதுமை பருவத்தில், தள்ளாத அந்த பருவத்தில் இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று நன்றி உணர்வை காட்டினார்கள். பாருங்கள் சகோதரே, இதுதான் நன்றி என்பது. எனவே அல்லாஹ்வுக்கு நானும் நீங்களும் சரியாக நன்றி செலுத்த வேண்டுமா? எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும், எவ்வளவுதான் நெருக்கடி வந்தாலும் அல்லாஹ்வை மீறி யாரிடத்திலும் கையேந்த கேட்க கூடாது, அல்லாஹ்வை மீறி யாருக்கும் வணக்க வழிபாடுகளை செலுத்தக்கூடாது. எனவே முதலாவது விடயம் படைத்தவன் அல்லாஹ்வை வணங்குவதுதான், அவனை மாத்திரம் ஓர்மைப்படுத்துவதுதான், வணக்க வழிபாடுகளை அவனுக்கு மட்டும் செய்வதுதான் நன்றி செய்வதற்குரிய முதலாவது அடையாளம் என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். இரண்டாவது இன்னொரு பகுதியை விளங்க வேண்டும் சகோதரர்களே. மனிதர்கள் பொடுபோக்கு செய்கின்ற அல்லாஹ்வுடைய ஒரு நிஅமத்து. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அறிவை கொடுக்கிறான், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அறிவை கொடுக்கிறான், கல்வி ஞானத்தை கொடுக்கிறான். அந்த கல்வி ஞானத்துக்கு எப்படி நன்றி செலுத்த வேண்டும் சகோதரர்களே? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அல்லாஹ் எனக்கு ஒரு ஹதீஸை படித்து தந்தான், அல்லாஹ் எனக்கு ஒரு குர்ஆன் வசனத்தை படித்து தந்தான், அதை அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற விதம், அதுதான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற விதம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், ஏதோ நாங்கள் படித்தோம், எங்களுடைய அறிவு என்ற நிலைமையில் நாங்கள் வாழக்கூடாது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் என்ற அத்தியாயத்தின் தொடரில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லமல் இன்சான மா லம் யஅலம். மனிதனுக்கு தெரியாததை எல்லாம் அல்லாஹ் தான் படித்து கொடுத்தான், அல்லாஹ் தான் கற்றுக் கொடுத்தான். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அறிவுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அந்த அறிவை எங்களுக்கு அல்லாஹ் தந்து விட்டால் அதற்கு நன்றி கடமை நாங்கள் படுகிறோம். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலக்கல் இன்சான அல்லமஹுல் பயான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கருணை மிக்கவன் அர் ரஹ்மான், அல்லமல் குர்ஆன், அல் குர்ஆனை அவன் படித்து கொடுக்கிறான். ஹலக்கல் இன்சான மனிதர்களை படைத்து அல்லமஹுல் பயான் தெளிவையும் கற்றுக் கொடுத்தான், விளக்கத்தையும் கற்றுக் கொடுத்தான். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அறிவு என்பது அல்லாஹ் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு அருளாக இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு நிஅமத்தாக இருக்கிறது. அறிவு கொடுக்கப்பட்டு விட்டோமா? ஒரு குர்ஆன் வசனம், ஒரு ஹதீஸ் எங்களுக்கு தெரியுமா சகோதரர்களே? நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? பாருங்கள், அல்லாஹ் எச்சரிக்கை செய்தியாக சொல்லி காட்டுகிறான். 3வது அத்தியாயம் 187வது வசனம் எச்சரிக்கை செய்தி. وَإِذْ أَخَذَ اللَّهُ مِيثَاقَ الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ لَتُبَيِّنُنَّهُ لِلنَّاسِ وَلَا تَكْتُمُونَهُ. அல்லாஹ் சொல்கிறான், வேதக்காரர்கள் இருக்கிறார்கள் சோழே, யூதர்களுக்கும் நசாராக்களுக்கும் அல்லாஹ் அறிவை கொடுக்கிறான், மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுக்கிறான். கொடுத்து விட்டு அல்லாஹ் என்ன உடன்படிக்கை செய்கிறான் தெரியுமா? நீங்கள் வேதத்தை படிக்க வேண்டும், அதில் உள்ள செய்திகளை மக்களுக்கு மறைக்க கூடாது, தெளிவுபடுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்ன நிபந்தனை? வேதத்தை கொடுக்கிறான், இஸ்லாமிய அறிவை கொடுக்கிறான். கொடுத்து விட்டு அல்லாஹ் சொல்லுகின்ற செய்தி என்ன தெரியுமா? மக்களுக்கு அதை தெளிவுபடுத்த வேண்டும், அதை மறைக்க கூடாது. இவர்கள் செய்த வேலை என்ன தெரியுமா? ஃபனபதூஹு வரா அதுஹூரிஹிம், முதுகுக்கு பின்னால் தூக்கி போட்டுக் கொண்டார்கள். வஸ்தரௌ பிஹி சமனன் கலீலா, மக்களிடத்தில் அற்பமான லாபத்தை அவர்கள் வாங்கிக் கொண்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஃபபிஸமா யஸ்தரூன், மார்க்கத்தை விற்று, மார்க்கத்தை மறைத்து, கொள்கையை மறைத்து அவர்கள் அற்பமான லாபத்தை வாங்கினார்கள் அல்லவா? அதுதான் மிக மோசமான லாபம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யூதர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கின்ற கேள்வியை பாருங்கள். வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்தில் வதக்துமுல் ஹக்க வஅன்தும் தஅலமூன். உண்மையோடு நீங்கள் பொய்யை கலக்காதீர்கள், உண்மையோடு நீங்கள் பொய்யை கலக்காதீர்கள். உண்மை தெளிவாக இருக்கிறது, சத்தியம் அசத்தியம் தெளிவாக இருக்கிறது. இன்றைக்கு நடப்பது என்ன சகோதரர்களே? அன்றைக்கு யூதர்களை செய்த அதே வேளை. சத்தியம் தெளிவாக இருக்கிறது, அசத்தியம் தெளிவாக இருக்கிறது. இரண்டையும் அப்படியே கலக்கி மக்களுக்கு கொடுத்து விடுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகின்ற
சொன்ன செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் சத்தியத்தை அசத்தியத்தோடு கலக்காதீர்கள், நீங்கள் சத்தியத்தை மறைக்காதீர்கள், நீங்கள் செய்வது மிக பாவமான ஒரு காரியம் என்று படைத்தவன் ரஹ்மான் அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். சகோதரர்களை, தெளிவாக சொல்லி காட்டுகிறான். படித்துக் கொள்ளுங்கள் இந்த வசனங்களை. யாரெல்லாம் சத்தியத்தை மறைக்கிறார்களோ, யாரெல்லாம் சத்தியத்தை அசத்தியத்தோடு கலக்கிறார்களோ, அது யூதர்கள் செய்த வழி. அல்லாஹ்வுக்கு நன்றி கட்ட வேலை செய்தார்கள். அதைத்தான் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். 2வது அத்தியாயம் 42வது வசனம். அதே போன்று பாருங்கள், அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கிய வேதம் இருக்கிறது, அதில் உள்ள அறிவை மறக்கடிக்கிறார்கள், அதில் உள்ள அறிவை மறைக்கிறார்கள். மறைத்துவிட்டு வயஸ்தரூன பிஹி சமனன் கலீலா, அந்த உலகத்தின் அற்பமான லாபங்களை அவர்கள் சம்பாதித்துக் கொள்கிறார்கள் என்றால் அவர்கள் இருக்கிறார்களே, உலாயிகல்லதீன ஷ்தரவுத் தலாலத பில் ஹுதா, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவர்கள் நரக நெருப்பை சாப்பிடுகிறார்கள். மார்க்கத்தை மறைத்து, குர்ஆனுடைய அறிவை மறைத்து, ஹதீஸுடைய அறிவை மறைத்து அற்பமான லாபங்களை எதிர்பார்க்கிறார்கள் என்றால் அவர்கள் மறுமையிலே நரக நெருப்பை சாப்பிடுவார்கள், மறுமையிலே நரக நெருப்பை சாப்பிடுவார்கள். அவர்கள் நேரு வழியை விலை கொடுத்து அசத்தியத்தை வாங்கியவர்கள் என்ற செய்தியை 2வது அத்தியாயம் 174வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று பார்க்கிறோம் 2வது அத்தியாயம் 159வது வசனத்தை படித்து பாருங்கள். இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்னா மினல் பையினாத் வல் ஹுதா, அல்லாஹ் தெளிவை கொடுக்கிறான், சத்தியத்தை விளங்கப்படுத்துகிறான். விளங்கப்படுத்தியதற்கு பின்னால் அதை மறக்கடிக்கிறார்கள், அதை மறைத்து விடுகிறார்கள் என்று சொன்னால் உலாயிகல்லதீன யல்அனுஹுமுல்லாஹ், அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான், அவர்களை அல்லாஹ் பதுவா செய்கிறான். வயல்அனுஹுமுல்லாயினூன், பதுவா செய்பவர்கள் எல்லாம் அவர்களை பதுவா செய்கிறார்கள், பதுவா செய்பவர்கள் எல்லாம் அவர்களை பதுவா செய்கிறார்களாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். நான் உங்களுக்கு முன்னால் ஒரு சத்தியத்தை சொல்கிறேன், நான் உங்களுக்கு முன்னால் ஒரு சத்தியத்தை சொல்கிறேன். சத்தியத்தை சொல்கின்ற பொழுது இன்றைக்கு மனிதர்களுடைய நிலைப்பாடு என்ன? நான் அசத்தியத்தை சொல்கிறேன் என்ற நிலைப்பாட்டில் என்னை பதுவா செய்கிறார்கள் சகோதரர்களே, என்னை சாபமிடுகிறார்கள். நான் சத்தியத்தை தான் சொன்னேன், ஆனால் பெரிய ஒரு கூட்டம் சத்தியத்தை மறைத்துக் கொண்டிருக்கிறது. சத்தியத்தை மறைக்கின்ற கூட்டத்துக்கு அல்லாஹ் சாபமிடுவது மட்டுமல்ல, என்னை சபிக்கிறார்கள் அல்லவா ஒரு கூட்டம், அந்த சாபமெல்லாம் சத்தியத்தை மறைப்பவர்களுக்கு தான் போய் சேரும். சத்தியத்தை விலை கொடுத்து வாங்குபவர்கள், அசத்தியத்தை விலை கொடுத்து வாங்குபவர்கள், அவர்களுக்குத்தான் அந்த சாபம் எல்லாம் போய் சேரும் என்ற செய்தியையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு ஹதீஸை படித்தோமா, ஒரு குர்ஆன் வசனத்தை படித்தோமா, குடும்பத்துக்கு பயந்தோ, பெற்றோர்களுக்கு பயந்தோ, சமூகத்துக்கு பயந்தோ, உறவுகளுக்கு பயந்தோ, ஆட்சி அதிகாரங்களுக்கு பயந்தோ அதை மறைப்போமாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய சாபம் மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய சாபம் மட்டுமல்ல, யாரெல்லாம் சபிக்கிறார்களோ அவர்களுடைய சாபமும் எங்களுடைய தலையில் வந்து விழும் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.